கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல மாலை நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. தேவனுடைய மனிதர்கள், ஊழியர்கள், திருச்சபை மக்கள், உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட இருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் சமூகத்தில் நாம் செலவழிக்கிற நேரங்கள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் விருதாவாய் போகாது. இந்த மாலை பொழுதிலும் அவர் சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்களை தமது வார்த்தையினால் தேவன் நிரப்புவார், பலத்தினால் கர்த்தர் நிரப்புவார், ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நிரப்புவார். நீங்கள் ஆமென் சொல்லலாவிட்டாலும் உங்களை நன்மையால் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. டி மேஜர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஏற்கனவே இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகத்தையும் வெட்கப்படுத்தாத தெய்வம் நான் பிரசங்கிக்கும் இயேசு. அவர் உயிருள்ளவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நம் நடுவில் பிரசன்னராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. டி மேஜரா? டி சொன்னேன், ரொம்ப ஹையா இருக்கேன்னு பார்த்தேன். உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையா திருந்தினார் பேரு. உந்தன் பார்வையா திருந்தினார் பேரு. கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் எல்லாம் கூடுமே. தபித்தாள் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். தபித்தாள் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தாள். திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தாள். கூடாதது ஒன்றும் இல்லையே.
ஒன்றும் இல்லையே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய இன்ப சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை பலப்படுத்தும்படி புறப்பட்டு வரட்டும். வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சத்துருவின் அதிகாரத்தையும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 2 ராஜாக்களின் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 4வது அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நான் படிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசாவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமேனா? இந்த சம்பவத்தை நீங்க பல முறை படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். எலிசா தீர்க்கதரிசியின் காலம் அது. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன், கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், அவன் மரித்து போனான். அவனுடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் வந்து ஒரு பிரச்சனையை சொல்லுகிறாள். என் கணவன் இருக்கும் போது நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. கர்த்தருக்கு பயந்தவர் தான், ஆனால் கடன் வாங்கியிருந்தாரு. தோத்தரா? ஆமாம். கர்த்தருக்கு பயப்படுறவங்க எப்படி கடன் வாங்குறாங்கன்னு தெரியல. சோதரன் கர்த்தருக்கு பயந்தவர் தான், ஆனால் நிறையா கடன் வாங்கியிருந்தாரு. வாங்கின கடனை அடைக்காம போய் சேர்ந்துட்டார். இப்போ கடனை கொடுத்தவன் என்னுடைய 2 குமாரர்களையும் அடிமைகளாக்கி கொள்வதற்கு வர்றான். திருப்பி அடைக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் என் பிள்ளைகளை அடிமைப்படுத்துவதற்கு அவன் முயற்சிக்கிறான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால நான் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். போதுமே போதுமே, நீ ஒன்று செய். உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற நபர்களிடத்தில் வெறும் பாத்திரங்களை எல்லாம் கேட்டு வாங்கி உன் வீட்டு கதவை பூட்டிக்கிட்டு நீயும் உன் பிள்ளைகளும் அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை மற்ற வெறும் பாத்திரங்களில் வார்த்து விடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஸ்திரீ செய்கிறாள். எல்லா வெறும் பாத்திரங்கள்ல இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை ஊத்துறா. இந்த ஒரு குடத்து எண்ணெய் தான், ஆனா எல்லா பாத்திரங்களையும் அது நிரப்புகிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால்
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சாத்தியமற்றதுதான், ஆனா சாத்தியப்படுத்துவதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ப முடியாததுதான், ஆனால் நடப்பித்து காட்டுவதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு குடத்து எண்ணெய் எப்படி அத்தனை குடத்தை நிரப்ப முடியும் அப்படின்னு அவ எதிர்கேள்வி கேட்கல. ஆண்டுடைய வார்த்தையை நம்பி போனாள், தீர்க்கதரிசியின் சத்தத்தை நம்பி போனாள். அப்படியே நடந்தது. இப்போ வேற பெரும் பாத்திரம் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல, எண்ணெய் நின்று போயிற்று. திரும்ப தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து சொல்லுகிறாள், ஓகே, ஆமா, நீ ஒன்று செய், அந்த பாத்திரங்களில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் விற்று உன் கடனை அடைத்து விடு. அப்போ உன்னை அடிமைப்படுத்த வருகிறானே, உன் குமாரர்களை அடிமைப்படுத்த வருகிறானே, அந்த அடிமைத்தன வல்லமைக்கு உன் பிள்ளைகளை நீ தப்புவிக்க முடியும் என்று சொல்லி அனுப்புகிறான். ஆமேன் சொல்லுங்க. அவள் அந்தபடியே செய்து தோத்துறாள். அந்த அடிமைத்தன வல்லமையில் இருந்து தன் பிள்ளைகளை விடுவித்துக் கொள்ளுகிறாள். இதுதான் சம்பவம். இன்னைக்கு தேவன் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? தோத்துறார். அடிமைத்தனங்கள் முறிந்து போகும். அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். என்ன அடிமைத்தனம்? அறிந்தோ அறியாமலோ சபை மக்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனம், நாம பல விஷயங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். உலகம் சொல்லவே வேண்டாம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கனுடைய தந்திரங்களுக்கு இன்றைக்கு உலகம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. சபையே அடிமைப்பட்டு கிடக்குதுன்னா தோத்திரம் சமுதாயத்தை சொல்லவா வேணும்? நாங்க எதில் அடிமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பைபிள் சொல்லுது, யோவான் 8:34, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். தேவன் விரும்பாத சுபாவங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுது, பாவங்கள் வெளிப்படுது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானசானம் பெற்றோம், பழைய மனுஷனை ஞானசானத்தில் நாம அடக்கமும் பண்ணிட்டோம். ஆனாலும் இன்னும் தோதறான். ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு பாவ சுபாவங்கள் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கு. கோபம் மாறல, இச்சம் மாறல, கசப்பு மாறல, பொறாமை மாறல, பெருமை மாறல, பொய் மாறல. அப்போ இவைகளுக்கெல்லாம் நாம் அறிந்தோ அறியாமலோ அடிமைப்பட்டுத்தான் இருக்கிறோம். சத்துருவின் ஆவி, பிசாசின் தந்திரங்கள் நம்மளை பலவீனப்படுத்தி அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, சரீரப்பிரகாரமா பலவீனங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், வியாதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், கடனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 22:7 சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அந்த சகோதரி கூட சொல்றா, என் புருஷன் கர்த்தருக்கு பயந்தவர், ஆனா கடனா வாங்கி குமிச்சிருக்கிறாரு. தோத்திரம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆனா நாம் என்ன பண்றோம்? ஊரெல்லாம் கடன். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைக கடன்ல தான் வண்டி ஓடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னன்னு எனக்கு புரியல. நம் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே அவர் நாமம். பாட்டெல்லாம் பாடுவோம், தோத்திரம். எல்லாம் பார்த்து கொள்ளுவீர். நம்மள மாதிரி பாடுறதுக்கு உலகத்தில் யாராலையும் முடியாது. தோத்திரம். அப்படி பாடுவோம். ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர். வானத்தையும் பூமியும் படைச்சவர் அவர். வானம் அவருடையது, பூமி அவருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, சகலமும் அவருடையது. அவரோ என்னுடையவர், அவர் என் தகப்பன், அவர் என்னுடைய ஆண்டவர். ஆனா நானு பக்கத்து வீட்டில், ஏத்து வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, அங்க இங்க இங்க அங்க எல்லாத்துக்கும் என்னதான் வாங்கி வச்சிருப்பேன்? கடன் தான் வாங்கி வச்சிருப்பேன். அதுல ஜெபம் வேற, ஆண்டவரே நான் கடன் வாங்க போகிறேன், என்னோடு கூட வாரும் ஆண்டவரே. தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே. ஆமா சொன்னந்தான்.
நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகள் எல்லாம் செவ்வாய் ஆக்குவேன் என்று சொன்னீரே. அப்பதான் வசனமெல்லாம் சொல்றது. வாங்கப்பா, அந்த பய தோத்திரம் உழப்பிக்கிட்டே இருக்கான் தோத்திரம் அந்த மனுஷன். நீங்க அந்த மனுஷன் மண்டைக்குள்ள புகுந்து ஆரா பாக்கரா சாக்கரா பாராபா அந்நிய பாச தோத்திரம். நான் கேட்கறத அவன் கொடுக்க உதவி செய்யுங்க, அந்த கடனை வாய்க்க பண்ணுங்க. நீங்க முன்னால போங்க. எதுக்கு கடவாங்க? ஏசுநாதரையே கடவாங்க அனுப்புற ஒரே குரூப்பு பெந்தகோஸ்தே குரூப் தான் தோத்திரம். ஜெபம் பண்ணி அவரை முன்னால அனுப்புறது. அவசரப்பட்டுறாதீங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் அவன் தரேன் இருக்கான். ஆனால என் பாஸ்டர் மண்டைக்குள்ள புகுந்து தோத்துறான். வழக்கத்தை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஐயோ, இந்த மாதிரி விசித்திர வினோத ஜெபங்கள் எல்லாம் எந்த தலைமுறையிலும் அவர் பார்த்திருக்க மாட்டாரு. இந்த தலைமுறை தான் அப்படி ஜெபிக்குது. கடன் ஏன் அந்த தேவையை தேவன் சந்திக்க மாட்டாரா? அதை தேவனிடத்துல கேட்க கூடாதா? நம்ம எதிர்பார்ப்புகளை தேவ சமூகத்தில் வைக்க கூடாதா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனோட அவர் எப்ப வருவானோ கடங்காரன் அப்படின்னு வேதனையோட வாழ்றது சமாதானமா? இல்ல தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதம் இது அப்படின்னு மகிழ்ச்சியா வாழ்வது சமாதானமா? தோத்திரம். யோசித்து பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அதை கர்த்தர் தான் கொடுக்கணும், நாம எடுக்க கூடாது. அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது ஊழியமா இருந்தாலும் சரி, அது எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும். நானா அதை என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாது, எடுக்க முயற்சிக்க கூடாது, எடுக்க ஐடியா போடக்கூடாது. இந்த ஐடியா போடுறதான் கடன் தோத்துறோம். காலத்துக்கு முன்னாலே அவசரப்படுறோம். காத்திருந்தால் எந்த நன்மையையும் நமக்கு தருகிற ஜோதிகளின் பிதா அவர். இதுக்கெல்லாம் ஆமீன் நல்லா வரும் அப்படின்லாம் தோத்துறான் எதிர்பார்க்க முடியாது. அல்ல சொல்லுங்க. ஆமாம், பாதிக்கிற மாதிரிலாம் பேசினா எப்படி ஆமீன் வரும்? உசுப்பேத்தி பேசும்போதே வரமாட்டேங்க தோத்துறான். ஆமாம், அடிமைத்தனம். இன்னைக்கு நாம் அறிஞ்சோ அறியாமலோ கோபத்துக்கு அடிமைப்பட்டிருக்கோம். சொல்லன்னு கோபம் வருது, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்றோம். பாவம் மனுஷன் செத்துட்டான்றோம், முன்னி மூக்கில் கோபம் வருது. என்ன அப்படி பேசிட்டாளே 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 பேசிட்டாளே. யாரு? மருமதான் தோத்துறான், இல்லைன்னா மாமியா தோத்துறான். 2 பேரும் ஆவியில் நிரம்புவாங்க, அது வேற விஷயம். மருமகள்கிட்ட மாமியா தோத்துரும், மாமியாள்கிட்ட மருமக தோத்துரும். எதுல? அந்நிய பாஷையில. ஆனா 2 பேரும் ஒன்னா தோத்திரம் போட மாட்டாங்க, ஒன்னா பேச மாட்டாங்க. அந்த வன்மம் இருந்துகிட்டே இருக்கும். மாமியாட்ட கேட்டா கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசினாருங்க. என்ன தோத்துறாங்க? இனி தீங்கை காணாதிருப்பாய். யார் அந்த தீங்குன்னு கேட்டா மருமக தான் தோத்துறான். அப்ப மருமகளே செத்து போயிருவா தோத்துறான். மருமகள்கிட்ட கேட்டா என் கூட ஆண்டவர் பேசினாரு, இதுவரை கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டேன். ஆக பல விஷயங்களை நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். தேசத்தின் அடிமைத்தனத்தை முறிக்க வேண்டியவர்கள் நாம. தேசத்துக்கு விடுதலைய, தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம. உலகம் இன்னைக்கு பாவத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள, வியாதிக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள, அநீதிக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ள, அந்தகாரத்தின் பிடிக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள சிக்குண்டு கிடக்கு. வாலிபர்கள் சொல்லவே வேணாம். அசுத்தங்களுக்குள், காமத்துக்குள், இச்சைக்குள் சின்ன பிள்ளைங்க கூட இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குதுன்னு சொல்லி உலகத்தை தன்வசப்படுத்தி ரொம்ப வேகமா கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிதாபகரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் பக்கம் உலகத்தை திருப்ப வேண்டிய உத்தரவாதம் நம்மேல, தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டிய உத்தரவாதம் நம்மேல. அதுக்கு தான் சபையை தேசத்தின் நடுவில் வச்சிருக்கிறாரு. உங்களை என்னையும் அழைச்சது அதுக்கு தான், உங்களை என்னையும் அபிஷேகம் பண்ணது அதுக்கு தான், உங்களை என்னையும் தேவனுடைய பிள்ளைகளை அந்த உலகத்தில் வச்சிருப்பது அதுக்கு தான். உங்களை கொண்டு, என்ன கொண்டு சாத்தானுடைய வல்லமைகளை முறிச்சு அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள கிடக்கிற ஆயிரங்களை, லட்சங்களை மீட்டெடுக்கணும், விடுவிக்கணும். அதுதான் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் வச்சிருக்கிற திட்டம்.
ஆண்டவர் சும்மா என்ன ரசிக்கல, ஆண்டவர் உங்களை சும்மா ரசிக்கல. தேவையில்லாம ஆண்டவர் உங்களை அழைக்கல, தேவையில்லாம உங்களை சபையில வைக்கல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு நோக்கம் இல்லாம இருக்கலாம், பட் நம்மளை அழைச்சவருக்கு மிகச்சிறந்த நோக்கம் இருக்கு. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர், எவரையும் பலப்படுத்துகிறவர் நம் கர்த்தர். அவர் பட்சபாதம் உள்ளவரே இல்லை. யாரோ ஒருத்தரை பயன்படுத்துவாரு, மற்றவங்களெல்லாம் உட்கார வச்சிருப்பாரு. நோ, நாம வேணா பெத்து போட்ட 2 பிள்ளையும் வித்தியாசப்படுத்தி பார்ப்போம். சில வீட்டுகள் அப்படித்தான் பார்க்காங்க, பெத்ததே 2, ஆனா அந்த 2ஐயுமே வித்தியாசப்படுத்தி பார்க்கறது. மூத்ததை ஒரு மாதிரி, சின்னதை ஒரு மாதிரி, நெட்டையா இருந்தா ஒரு மாதிரி, குட்டையா இருந்தா ஒரு மாதிரி, குண்டா இருந்தா ஒரு மாதிரி, தொத்தர ஒல்லியா இருந்தா ஒரு மாதிரி, கலரா இருந்தா ஒரு மாதிரி, கருப்பா இருந்தா ஒரு மாதிரி, படிப்பு வந்தா ஒரு மாதிரி, படிப்பு வரலனா ஒரு மாதிரி. அதெல்லாம் ஒரு பெரிய கிருபை தான். தான் பெத்த பிள்ளைகளே வித்தியாசப்படுத்தி பார்க்கிற இவங்களை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு. அவரை சொல்லணும், அவர் இரக்கம் உள்ளவர். ஆனா அவர் அப்படி இல்லைங்க. இந்த உலகத்துல பிறந்தது எல்லாமே அவர் பிள்ளைங்க தான். இந்த உலகத்துல ஜீவிக்கிற எல்லாருமே தேவ ஜனம்தான். அவர் யாரையுமே வித்தியாசப்படுத்தி பார்க்கறது இல்லை. அவர் பட்சபாதம் உள்ளவர். அவருக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாரையுமே உயர்த்த, எல்லாரையுமே பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். நம்மளை கொண்டு சாத்தானுடைய அடிமைத்தனம் தேசத்துல முறியணும். கட்டுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிப்படையணும், மீட்படையணும், விடுவிக்கப்படணும். அதுதான் உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம். தேசத்தின் அடிமைத்தனத்தை மீட்டெடுக்க வேண்டிய நாமளே இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள கிடந்தா, உலகத்துக்காக ஜெபிக்க வேண்டிய நாமளே எனக்காக யார் ஜெபம் பண்ணுவான்ட்டு இருந்தா, தேசத்தின் இடுப்பு வலிய சொத்திர ஜபம் பண்ணி துரத்த வேண்டிய நாம, பாஸ்டரையா என் இடுப்பு வலிக்குது பாஸ்டரையா அப்படின்னு 7 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா நாமளே ஜபிச்சுக்கிட்டு இருந்தா, புது விசுவாசிகள் ஓகே, புதுசா வர்றவங்க ஓகே, ஆண்டவர் அறியாதவங்க, சத்தியத்தை அறியாதவங்க, அவங்க யாராவது நமக்கு ஜெபம் பண்ணுவாங்களா, விடுதலை கொடுப்பாங்களா, விடுதலை கிடைக்குமா, இவங்கள்ட்ட ஜபிச்சுக்கலாமா, அவங்கள்ட்ட ஜபிச்சுக்கலாமா, பாசியாவிட்ட மத்தியானம் ஜபிச்சுக்கிட்டோம், இன்னைக்கு ராத்திரியும் ஜபிச்சுக்கலாமா, தோத்திரம் நாளைக்கு நம்ம நாளைக்கும் இருப்பாரு, நாளைக்கு காலையில் ஒருக்கா ஜபிச்சுக்கலாம், அப்புறம் சாயங்காலம் ஒருக்கா ஜபிச்சுக்கலாம். இப்படியே வர்றவங்க போறவர்களுக்கெல்லாம் ஜபிச்சுக்கலாமா ஜபிச்சுக்கலாமா ஜபிச்சுக்கலாமா. உங்க ஜபத்தின் மூலம் தேசம் விடுவிக்கப்படணும். நீங்க எழும்பி தேசத்தின் அடிமைத்தனங்களை முறிக்கணும். அதுதான் தேவன் உங்க மேல வச்சிருக்கிற தேவ திட்டம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எலிசா கிட்ட கர்த்தர் சமூகத்திடம் பிரச்சனையோடு, ஐயோ என் பிள்ளைகளை ஒரு மனிதன் அடிமைப்படுத்த வருகிறானே என்று கதறலோடு வந்த மனுஷியின் அந்த பாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்ச கர்த்தர், அந்த அடிமைத்தனம் பண்ண நினைச்ச வல்லமைய முறித்தறிந்த கர்த்தர் இன்றைக்கும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், பொருளாதாரத்திலும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சத்துரு கொண்டு வருகிற எல்லா அடிமைத்தனங்களையும் இந்த இரவு முறிக்க போகிறார். இந்த இரவு அடிமைத்தனங்கள் முறிந்து விழப்போகிறது. நம் பட்டணத்தின் அடிமைத்தனங்கள் முறிய போகிறது. நம்ம மூலமா கிராமத்தின் அடிமைத்தனங்கள், தேசத்தின் அடிமைத்தனங்கள், அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் இருக்கிற அடிமைத்தனங்களை கர்த்தருடைய வல்லமை நம்மை கொண்டு முறிக்க போகிறது. அடிமைத்தனங்கள் முறியும். அல்லேலூயாவா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே, யோவான் 8:36, 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. குமாரன் விடுதலையாக்குவார், இயேசு நாமம். அப்புறம் பரிசுத்தாவியானவர் எங்கேயோ அங்க என்ன வரும்? விடுதலை வரும். 3வது சத்தியத்தை அறிந்தா அந்த சத்தியமே நம்மளை விடுதலையாக்கும். இந்த 3 நமக்குள்ள இருக்கா இல்லையா? குமாரன் இருக்கிறாரா? அதுவே டவுட்டா இருக்கா? ஆமீன் சொல்லலாமே. ஆளுக்கு 50 ரூபா காசு கொடுக்க சொல்லவா? ஆமீன் சொல்றதுக்கு தோத்துறான். இருக்கீங்களா? எப்படி உங்களால முடியுது? தோத்துறான். பொருத்தனையோட வந்திருக்கீங்களா? தோத்துறான். வாயை திறக்க மாட்டோம்னு சாப்பாடு நமக்கு முன்னால வச்சுட்டா
யார் என்ன சொல்கிறா, யார் நம்மளை பார்க்குறா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. வாய் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. தோத்துறோம். ஏசு நமக்குள்ளே இருக்கிறாரான்னு கேட்க ஆமீன் சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. குமாரன் உங்களுக்குள்ளே இருக்காரா? ஆண்டவரே எங்கள் அம்மா தூங்குறாப்பா. தோத்துறோம். அல்லேலூயா. அது கூட ஒரு அடிமைத்தனம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. கனநித்திர கூட, அது ஜெப நேரத்தில் தூக்கம் வர்றதே ஒரு அடிமைத்தனம். சத்தியத்தை கேட்கவே விட மாட்டான் பிசாசு, மோசக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை கேட்டால் தெளிவாயிடுவான், சத்தியத்தை கேட்டால் எழும்பிடுவோம், சத்தியத்தை கேட்டால் சாதிச்சிருவோம். ஆனால நம்மளை அப்படியே தூங்க விட்டுருவான். தோத்துறான். நான் கேட்க, இயேசு நமக்குள்ள இருக்காரா? பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்காரா? சத்தியம் நமக்குள்ள இருக்கா? அப்ப அடிமைத்தனங்கள் முறியும். உங்க மூலமா ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்களை ஆண்டவர் முறிக்க போறாரு. எலிசா கேட்கிறாரு, ஏம்மா உன்கிட்ட என்ன இருக்கு? அவ சொல்றா, ஒரு கடம் என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு. தோத்துற. ஒரு குடம் என்ன இருக்கு, போதுமே போதுமே. அந்த எண்ணெயுள்ள குடம் எல்லா அடிமைத்தனத்தையும் முறிக்கும். இன்னைக்கு அந்த குடத்தை மையமா வச்சுதான் சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நல்ல சொல்லுங்க. அப்போ பாத்திரம், எண்ணெய் உள்ள ஒரு பாத்திரம். நாமும் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அப்போஸ்தலர்ல 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பவுல குறிச்ச ஆண்டவர் சொல்றார் அனனியா கிட்ட, நீ போ. ஆமா, அவனை நான் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். யாரை பத்தி சொல்றாரு? பவுல பத்தி. தோத்துறான். பவுலாக மாறின சவுல பத்தி. தோத்துறான். அல்லேலூயாவா. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவன். போய் அவனை நீ அபிஷேகம் பண்ணு. பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தர் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்றுவரை யோசனை பண்ணி ஆமேன்னு சொல்றாங்கப்பா. நான் போட்டு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. அல்லேலூயாவா. அப்படி கேட்டா தான் அல்லேலூயா சொல்றாங்கப்பா. உங்க நாமத்தை உயர்த்தி பேசினா இவங்க வாலண்டியரா ஆமேன்னு சொல்ல மாட்டாங்கப்பா. ஆமா, சொல்லுங்கப்பா. ஓ சரிப்பா, ஓஹோ சரிப்பா. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன், என்னாலே முடியலையடா, நீ 2 நாள் வந்துட்டு எப்படா அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பல வருஷமா பார்க்குறேன், என்னாலே முடியலையே, நீ 2 நாள் வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறேன். சொல்லுங்கப்பா. சரிப்பா. தோத்துறான். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறான்றார். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஆமெனா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களே. 15:16 யோவான்ல படிக்கிற, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அதை எத்தனை பேர் நம்புறீங்கன்னா? ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். பவுல போல ஆண்டவர் என்னையும் அழைச்சிருக்கிறாரு, நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்கிறாரு. உங்களை பயன்படுத்தாம, உயர்த்தாம, ஆசீர்வதிக்காம விட்ட மாட்டார். உன் வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்துல என்ன இருக்கு? ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த ஒரு பாத்திரம் போதும், அடிமைத்தனம் முறியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஆளு போதும். உன் வீட்டில் இருக்கிற அடிமைத்தனமும், தேசத்தில் இருக்கிற அடிமைத்தனமும் உன்னால உன்னை கொண்டு முறியும். அடிமைத்தனத்தை முறிக்கிறதுக்கு தான் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். அமெரிக்கா கண்டத்துல, அமெரிக்கா தேசத்துல பில்லி கிரஹாம் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன், ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அந்த அமெரிக்க கண்டமே அசைந்தது. தோத்திரம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய அடிமைத்தனத்தை அந்த ஒரு தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் உடைச்சாரு.
லட்சக்கணக்கில் ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. லட்சக்கணக்கில் ஜனங்கள் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அமெரிக்க கண்டத்தை அசைத்த ஒரு மிகப்பெரிய எழுப்புதலின் சக்தி, எழுப்புதலின் பாத்திரம் பில்லி கிரகாம். ஒரு ரெய்னார்ட் போங்கே ஆப்பிரிக்க கண்டத்துக்கு கர்த்தர் அனுப்புறாரு, பயன்படுத்துறாரு. அந்த ஒரு பாத்திரத்தை வச்சு ஆப்பிரிக்க கண்டத்துல லட்சக்கணக்கான மக்களை கர்த்தர் அசைச்சாரு. அவங்க லைஃப்ல இருந்த அடிமைத்தனங்கள் முறிந்தது. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அவர்கள் தங்கள் லைஃப் ஆண்டவருக்கு என்று சமர்ப்பித்தார்கள். நம்ம திருச்சபைகளுடைய தலைமை போதகர், அருமையான அன்பு தகப்பன் தோத்திரம் சாதையா, அவங்க மேல இருந்த அபிஷேகம், அவங்க மேல இருந்த அழைப்பு எத்தனை பேருடைய லைஃப்ல இருந்த அடிமைத்தன சங்கிலிகளை உடைத்திருக்கிறது. இருக்கிறீங்களா? ஒரு டிஜிஎஸ் தினகரன் தோத்தரன் இந்திய தேசத்துல எத்தனையோ லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். இன்னைக்கும் தேசத்தின் அடிமைத்தனங்களை முறிப்பதற்கு தேவனால பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ பாத்திரங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் பயன்படுத்த கர்த்தர் துடிக்கிறாரு. அல்லேலூயாவா? அடிமைத்தனங்கள் முறியும். ஒரு பாத்திரம் போதும். தேவன் தேடுகிற அந்த ஒரு பாத்திரம் அது நீங்கள் தான். நீங்க ஒரு நபர் போதும். உங்களை கொண்டு அடிமைத்தனங்களை கர்த்தர் முறிப்பார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த இரவோடு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களும் கர்த்தர் முறிக்கிறாரு. அது பலவீனங்கிற அடிமைத்தனமா, வியாதிங்கிற அடிமைத்தனமா, தரித்திரங்கிற அடிமைத்தனமா, சோகம் சோர்வு பயங்கர அடிமைத்தனமா, துக்கம் தோத்திரம் துயரம் அழுக புலம்பல்ங்கிற அடிமைத்தனமா, அவிசுவாசம் முறுமுறுப்பு பொறாமை எரிச்சல் கசப்பு விரோதம் என்கிற மாம்சத்துக்கு அடுத்த அடிமைத்தனமா, எந்த அடிமைத்தனமா இருந்தாலும் இந்த இரவு கர்த்தர் அத்தனை அடிமை சங்கிலிகளையும் முறித்து உங்களை விடுவிக்கிறாரு. லூக்கா 10 அதிகாரத்துல 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து படிச்சா 18 வருஷமா எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனி ஜபாலயத்துக்கு வந்திருந்தாளாம். இயேசு தமது கைகளை அவள் மேல் வைத்தாரா, உடனே அவள் நிமிர்ந்தாள். தோத்திரம். 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 18 வருஷமா சாத்தான் கட்டி வச்சிருந்த இவளை அந்த கட்டிலிருந்து விடுவிக்க வேண்டியதில்லையா? அந்த சகோதரிய சாத்தான் எத்தனை வருஷமா கட்டி வச்சிருந்தானா? 18 வருஷமா அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த பலவீனத்துல கட்டி வச்சிருக்கிறான். இயேசு வந்தார், குமாரன் வந்தார், வார்த்தை வந்துச்சு, வல்லமை வந்துச்சு, கரங்களை வைத்தார். 18 வருஷ அடிமைத்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் கர்த்தர். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஒரு மோசே அனுப்பினார், ஒரு பாத்திரத்தை அனுப்பினார், பயன்படுகிற ஒரு பாத்திரம், தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் மோசே அனுப்பி 430 வருஷ அடிமைத்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். சர்வ வல்லமையுள்ளவர். 70 வருஷம் பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடந்தார்கள் யூத ஜனங்கள். 70 வருஷ சிறையிருப்புக்கு அடிமைத்தனத்துக்கு யூத மக்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். எத்தனை வருஷம்? நம்ம பிரச்சனைங்கிறது ஏசுனா இருக்கு, பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயாவா? நம்ம போராட்டம், நம்ம அடிமைத்தனம், நம்முடைய பலவீனங்கள், நம்ம வியாதிகள் எத்தனை வருஷங்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் எந்த பிரச்சனையிலும் அற்புதத்தை செய்கிறவர், எந்த அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர். இந்த இரவு உங்கள் அடிமைத்தனங்கள் முறிகிறது. தேசத்தின் அடிமைத்தனங்கள் முறிய போகிறது. அந்த தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்க தான். அல்லேலூயாவா? தோத்திரம். 4 காரியங்களை சொல்ல போறேன். எப்படிப்பட்ட பாத்திரத்தை கொண்டு ஆண்டவர் தேசத்தின் அடிமைத்தனங்களை முறிக்க விரும்புகிறார்? ஆண்டவருடைய வீட்டில் இருக்கும் பாத்திரம். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. ஆண்டவருடைய வீட்டில் இருக்கும் பாத்திரம். 2வது, அபிஷேகத்தால் நிறைந்திருக்கும் பாத்திரம். சொல்லுங்க, அபிஷேகத்தால் நிறைந்திருக்கும் பாத்திரம்.
மூன்றாவது, அடுத்தவர்களையும் நிரப்பி விடுகிற பாத்திரம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அடுத்தவர்களையும் நிரப்பி விடுகிற பாத்திரம். நான்காவது, ஆச்சரியமாய் பயன்படுகிற பாத்திரம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆச்சரியமாய் பயன்படுகிற பாத்திரம். அடிமைத்தனங்களை முறிக்கும் பாத்திரம். அடிமைத்தனங்கள் அது என்ன செய்யும்? முறிக்கும். ஒரு குடம், அந்த குடத்துல எண்ணெய், அந்த ஒரு குடத்து எண்ணெய் அடிமைத்தனத்தை என்ன செஞ்சுச்சான்? முறிச்சிச்சான். இந்த ஒரு குடத்தை வச்சுதான் அந்த 4 காரியத்தையும் நான் சொல்றேன். ஒன்று, ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிற பாத்திரம். அந்த தீர்க்கதரிசி அந்த சகோதரிட்ட கேட்கிறாரு 2ஆம் வசனத்துல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 2ஆம் வசனத்துல கேட்கிறார், உன் வீட்டில் உன்கிட்ட என்ன இருக்கு? அவ சொல்றா, அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும். ரோட்ல இருக்கிற குடம் இல்ல, வீட்டில் இருக்கிற குடம். தோத்துறான். அந்த ஸ்திரீயினுடைய வீட்டில் தோத்துறான். பொதுவா பல இடங்கள்ல பைபிள்ல அந்த ஸ்திரீ சபையோடு ஒப்புமைப்படுத்தி பேசப்படுவதை நாம் பார்க்க முடியும். குறிப்பா திருமண ஆராதனைனாலே எபேசியர் 5 அதிகாரம் இருக்கும். தோத்துறான். எபேசியர் 5 அதிகாரம் வாசிக்காம கல்யாணமே நடக்காது. நம்ம கல்யாணம். தோத்துறான். ஆமேனா? அதுல புருஷனுக்கும் மனைவிக்கும் பவுல் அப்போஸ்தலன் அழகா எழுதி வச்சிருப்பாரு. 5 அதிகாரத்துல 22 33 வரைக்கும். அப்போ அதுல தோத்துறோம், கணவனை, அதாவது மணமகனை, புருஷனை கிறிஸ்துவுக்கு ஒப்புமைப்படுத்தி, மணமகளை, மனைவிய தோத்துறோம், மனைவிய சபைக்கு ஒப்புமைப்படுத்தியே சொல்லுவாரு. தோத்துறோம். கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறது போல புருஷன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். தோத்துறான். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய கடவுள். குறிப்பா 29ஆம் வசனத்தில் சொல்வாரு, கிறிஸ்து கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒரு புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றணும். அப்ப அந்த மனைவி, ஸ்திரீ, தோத்திரம், மணமகள், இது எல்லாமே ஆண்டவர் சபைக்கு ஒப்புமைப்படுத்தி அந்த அதிகாரத்தில் பவுல் மூலமா சொல்றாரு. அல்லேலூயாவா. அப்ப இங்க தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயின் வீட்டில் இருந்த ஒரு குடம், அந்த குடம் தான் அடிமைத்தனத்தை முறிக்க ஆண்டவர் பயன்படுத்துற குடம். எங்கேயோ ரோட்ல இருக்கு, அப்படி இல்லை, என் வீட்டில் இருக்கு. தேவனுடைய வீடு, சபை, ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கிற அனுபவம் வேணும். இருக்கிறீங்களா? 2 மாசம் இந்த சபை, 2 மாசம் அந்த சபை இல்ல, தோத்துறான். நல்ல பிரசங்கம் பண்ணா இதே சபை, தோத்துறான். இல்ல நம்முடைய பாவத்தையோ காரியங்களையோ சுட்டி காண்பிச்சா தோத்துறோம். கண்டிதமா பிரசங்கம் பண்ணா போயாயோ தோத்துறோம். நான் சபையை மாத்திக்கிறேன், பாஸ்டரை மாத்திக்கிறேன், அப்படி இல்லை. இது எனக்கு தேவன் தந்த திருச்சபை, இது என்னை தேவன் நாட்டின திருச்சபை. இந்த திராட்சை தோட்டத்தில் நான் என்ன செய்வேன்? நிலைச்சிருப்பேன். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள 1 பேதுரு 5:6 படிக்கிறோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற சபையில, தேவனுடைய வீட்டில் அடங்கி இருக்கிறவர்களை, நிலைச்சிருக்கிறவர்களை தான் தேவன் என்ன செய்வாருங்க? பயன்படுத்துவாருங்க. தேசத்தின் எழுப்புதலுக்கு, தேசத்தின் அடிமைத்தனம் முறியறதுக்கு தேவன் யாரை பயன்படுத்த விரும்புகிறார்? சபைக்குள்ள, சத்தியத்துக்குள்ள, உபதேசங்களுக்குள்ள, சபையின் சட்டதிட்டங்களுக்குள்ள தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு பாத்திரத்தை தான் தேவன் பயன்படுத்த முடியும். அல்லேலூயாவா. சிலரெல்லாம் ஆண்டவர் ஒரு சின்ன கிருபை கொடுத்துட்டாருன்னா போதும், தோத்திரம். அதுக்கப்புறம் சபையவே தூக்கி போட்டுறது, தோத்திரம். பாஸ்டரை 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உதைச்சு தள்ளிடுறது, தோத்திரம். நிறைய பேர் அப்படி. நீங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தா
ஆபிரகாம் வீடு, சாராள் அம்மா, இவங்க 2 பேருக்கு தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பாரு, ஈசாக்க தருவேன்னு, சந்ததியை கொடுப்பேன்னு. ஆனா கிளவி தோத்திரம் புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவா. தோத்திரம் என்ன சொல்லுவா? அத்தானு எனக்கு வயசாகுது, சந்ததி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் அடிமை பண்ணு ஒன்று இருக்குல்ல, ஆமாம். பாத்திரம் விளக்கிட்டு இருக்குல்ல, ஆமாம். ஆகாரு, ஆமாம். கல்யாணம் பண்ணிக்கங்கன்றா. தோத்திரம் யாருக்கு வரும் அந்த மனசு? அல்ல சொல்லுங்க. அப்போ ஆபிரகாமை பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கத்தட்ட கேட்டு கேட்டு செய்கிற மனுஷன். இப்படி அவசரப்பட்டு நீ வாட்டுக்கு முடிவெடுக்கிறியம்மா, கத்தருக்கு இது பிரியமா, தேவன்கிட்ட கேட்கலாம், குடும்பமா ஜோம் பண்ணும் வா, அப்படிலாம் கேட்காம கண்ணுங்க அதை வச்ச மாதிரி கமுக்கமா கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அல்ல சொல்லுங்க. சரி விடுங்க. இப்போ ஆகார் கர்ப்பம் தரிச்சாலாம். 4ஆம் வசனம் சொல்லுது, ஆகார் கர்ப்பம் தரிச்சா. உடனே தன் நாச்சியார அற்பமா என்றா. அவ கிருபையா இரக்கமா ஆபிரகாம தன் புருஷனை, தன் கணவனை தோத்திரம் இவளுக்கு புருஷனா கொடுத்தா. அது எவ்வளவு பெரிய தயவு, இரக்கம். அதை யோசிக்காம இப்படி ஒரு வாய்ப்பை, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை, இப்படி ஒரு சான்ஸை சாராளமா தானே நமக்கு கொடுத்தா. அவ கொடுக்காம நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? நமக்கு இப்படி ஒரு தோத்திரம் கற்பத்தின் கனி உண்டாயிருக்குமா? அவளுக்கு நன்றி சொல்லணுமே அப்படின்னு யோசிக்காம உடனே அவளை அற்பமா பார்க்கிறா. இப்ப நாங்க தான் சாராள், ஊழியக்காரங்க சாராள், ஆபிரகாம் தேவன். அல்ல சொல்லுங்க. நாங்க என்ன பண்றோம்? தோத்திரம் நாமளே தேவனோட கனெக்ஷன்ல இருக்கிறோமே. தோத்திரம் விசுவாசிகளையும் கனெக்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு. தோத்திரம் ஆகார்களையும் தேவனோட என்ன செய்யறோம்? தோத்திரம் நெருங்க விடுறோம், கற்றுக் கொடுக்குறோம். ஆமே. தேவன் அவர் தான் தகப்பன், தலைவன், ஆண்டவர். அவருக்காக தோத்திரம் நீங்க எழும்பணும், நீங்க பிரகாசிக்கணும், ஆமா நீங்க ஜெபிக்கணும், அவர் உறவுல நெருங்கணும் அப்படின்னு உங்களுக்கும் அப்படி சத்தியங்களை சொல்லி கொடுக்குறோம். உடனே ஆண்டவருக்கும் தோத்திரம் உங்களுக்கும் ஒரு லிங்க் ஆண்டவரோட லிங்க் வந்துச்சுனால கிருபை பிறக்கும், ஏதாவது ஒரு கிருபை வெளிப்படும். ஆகார் வயிற்றுல ஒரு தோத்திரம் கரு வைக்கப்பட்ட மாதிரி ஆண்டவரோட இணைய பாடுற கிருபியோ, ஜெபிக்கிற கிருபியோ, இல்ல ஒரு ஜோமன் ஒரு பிசாச துரத்துற கிருபியோ, ஏதோ ஒண்ணு சான்ஸ் கொடுக்குறோம். வாங்க ஒரு பாட்டை பாடுங்க, வாங்க ஒரு பைபிளை படிங்க, வாங்க தோத்திரம் ஒரு வீட்டு ஜபம் நடத்துங்க, வாங்க அந்த அவங்களுக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு பொறுப்பு கொடுத்தா அங்க ஏதோ ஒண்ணு தேவன் செய்வாரு, நடக்கும், தேவன் பயன்படுத்துவார். அவ்வளவுதான். பாட்டு நல்லா பாடிட்டோமா? தோத்திரம் ஆகாரு கற்பத்துல தோத்திரம் அந்த பிள்ளை உருவான உடனே ஆகாரு கூட சும்மா இருந்திருப்பா. அந்த வீட்டில் இருக்கிற 10 டிக்கெட்டு சொல்லியிருக்கோம், நான் வரு தோத்திரம். சாராளம்மா என்ன சாராளம்மா, அவளுக்கு இம்புட்டு காலம் பிள்ளையே கிடையாது. ஆனா உனக்கு உடனே ஆண்டவர் பிள்ளை கொடுத்துட்டாரு. தோத்திரம் சாராளை விட நீ தான் சூப்பர் அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற 4 டிக்கெட்டு கிளப்பி விட்டுருக்கோம். அதே மாதிரி சபையில் என்ன பண்ணணும்? நம்ம நல்லா பாடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம கூட சும்மா தான் இருப்போம். ஆனா சபையில் 4 டிக்கெட் இருக்கும். என்ன பாஸ்டர் அவர் என்ன பாட்டு பாடுறாரு? நீ ஒத்த பாட்டுனாலும் ஒரு பாட்டு சூப்பரா பாடிட்ட. பாஸ்டரை விட கிளப்புறே. அவர் என்ன சங்கீதம் பேசுறாரு? நீ ஒரு 5 நிமிஷம் பேசினவர் கிளப்பிட்ட அப்படின்னு நம்மளை கிளப்பி விடுறதுக்குனே ஒரு 4 டிக்கெட்டு. ஆகாருக்கு ஒரு 4 டிக்கெட் இருந்த மாதிரி நமக்கு ஒரு 4 டிக்கெட் இருக்காதா? இப்பவே ரைட் ஹேண்ட் சைட்லயோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயோ இருக்கலாம். அல்ல சொல்லுங்க. கிளப்பி விட்டுரும் தோத்திரம். உடனே செவ்வன நேரம் தோத்திரம். ஆமா சூடு ஏறிடும். ஆமா ஆகாருக்கு ஏறிடுச்சு. மண்டக்கணும் 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 மண்டக்கணும். சரளா அற்பமா பாக்குறா. எஸ் நீ சொல்றது சரிதான், நீ சொல்றது சரிதான், எனக்கு தான் கிருபை. ஓ ஹா கர்த்தர் என்னை பயன்படுத்துறார். நான் ஜெபம் பண்ண ஒரு பிசாசு ஆடிருச்சு. நான் ஒரு ஜெபம் பண்ணேன் தோத்திரம். நான் ஒரு ஒரு சங்கீதத்தை 5 நிமிஷம் பேசினேன். அங்கிருந்து 4 பேர் கைத்தட்டாக, இங்க 4 பேர் ஊன்றாக அப்படின்னு மண்டக்கணம் ஏறிடுமா தோத்திரம். உடனே அது வரைக்கும் பாஸ்டருக்கு ஒரு மாதிரி சோத்திரம் சொல்லியிருப்போம். இப்ப தோத்திரமே வித்தியாசமா இருக்கும். தோத்திரம் வித்தியாசமா ட்ரீட் பண்ணுவோம். அதான் தெரிஞ்சிரும்ல, நம்ம செயல்பாடு தெரிஞ்சிரும்ல, நம்ம அசைவுகள் தெரிஞ்சிரும்ல. ஆகாருடைய அசைவு இப்ப சாராளுக்கு தெரியுது. அவ சங்கடப்படுறா.
நல்லா இருப்பியா நீ? நான் தானே உனக்கு இந்த சான்ஸை கொடுத்தேன், நான் தானே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தேன். எனக்கு நன்றியா இருக்கிறத விட்டு விட்டு நாட்டாம பண்றியா நீ, என்னையே காயப்படுத்துறியா நீ அப்படின்னு அவன் அந்த விரக்தியில 2 வார்த்தை பேசிட்டான். பேசின உடனே இவளுக்கு ரொம்ப டென்ஷன். யாருக்கு? ஆகாருக்கு. உடனே அடுத்த செகண்ட் வீட்டை விட்டுட்டு, ஆபிரகாம் வீட்டை விட்டுட்டு புசுக்கு 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 புசுக்குன்னு கிளம்பி போயிட்டா. பா பா ஆபிரகாம் இங்கதான் இருக்காரு. அல்ல சொல்லுங்க அப்பா, நீ போக வேண்டிதான். கொலஸ்ட்ரால் கூடுச்சுன்னா போக வேண்டிதான். அல்ல சொல்லுங்க அப்பா. நீங்க இவ்வளவு சீரியஸ் ஆகுறீங்க? தோத்துறோம். நான் ஆகார பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். அல்ல சொல்லுங்க. நிறைய சபைகள் அப்படித்தான். நம்மளை வளர்க்கிறது சபை, உருவாக்குறது சபை, கற்றுக் கொடுக்கிறது சபை, எல்லாம் சபை. ஆனா கொஞ்சம் அப்படின்னா உடனே புச்சுக்கு 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 டென்ஷன் ஆயிடுறது, தோத்திர வித்தியாசம் ஆயிடுது, கிளம்பிடுறது, நடக்கிறது. தோத்திரம். சபை வேணாம், இனி சாராள் வேணாம், பாஸ்டர் வேணாம், எதுவும் வேணாம். என்ன பேச்ச காணோம்? நடுவழியில் ஆண்டவர் சந்திக்கிறார் ஆகார. ஆகாரே, 8ஆம் வசனத்தில், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அவளுக்கு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன சந்தோஷம் தெரியுமா? சாராள கூட இப்படி ஆண்டவர் தனியா சந்திச்சு பேசுனது கிடையாது. நம்மள ஆண்டவரே சந்தித்து பேசுகிறார் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். யாருக்கு? ஆகாருக்கு. உடனே சாராளை பத்தி அப்படியாக்கு இப்படியாக்கு இப்படியாக்கு அப்படியாக்கு அப்படியாக்கு இப்படியாக்குன்னு போட்டு குறையா தள்ளுறா. அதான் குறை சொல்றதா. சிலருக்கு வாய் வந்த கலையாச்சே. சோத்திரம். இங்க பாஸ்டர் அப்படி, அவங்க அப்படி, இவங்க அப்படி, இவங்க அப்படி, அப்படி 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 அவரும் இவ சொல்றதெல்லாம் ஓஹோ அடடா அப்படியா, அதுதான் சரிதான் இப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்காரு. யார் சொல்றத சொல்லுங்கக்கா? ஆகார் சொல்றத எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இப்ப சொல்றாரு ஆகாரு 9ஆம் வசனத்துல, நீ ஒண்ணு செய்யி, திரும்பி போய் திரும்பி போய் உன் நாச்சியார் கரத்துக்கு கீழே அடங்கீர், வீடு தங்கு, வீடு 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 தங்கு. அல்ல சொல்லுங்க. அப்பதான் டெலிவரி, இல்லட்டா ஆபரேஷன் ஆகி போயிரும். அல்ல சொல்லுங்க. உள்ள உண்டாயிருக்கிறது குட்டியான்னு தெரியல, கட்டியான்னு தெரியல, குதிக்கிற. இப்ப சில சமயம் ஆமா 5 மாசம் குழந்தைதான் 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 நினைக்கிறவங்க இருக்காங்க. திடீர்னு வலிக்குது அப்படின்னு ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணா டாக்டர் பொசுக்குன்னு அது கட்டியில அப்படின்றாரு. ஆத்தாடி 5 மாசம் நாங்கள் குட்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், கட்டி ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவுட்டு அப்படின்றாரு. இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோமா இல்லையா? சொல்லுங்க. உங்ககிட்ட பிரசவம் பண்ணுறதுக்கு தனியாக உபவாசம் பண்ணும் போலையே. அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆமாம், என்னத்துக்கு அல்லையான்னு தெரில, சொல்கிற நேரத்தில் சொல்கிறது இல்லை. அப்போ சில சமயம் அவசரம், மனுஷத்துக்கும் சுயத்துக்கும் இடம் கொடுத்து சபையை குறை சொல்லிடுறோம், சபையை விட்டுறோம். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுவது போல நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:25, சபை தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சுதந்திரம், சொத்து, ஆசீர்வாதம். சபையின் அந்த ஈடுபாட்டை, இணைப்பை, ஐக்கியத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. தேவனுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை தான் தேவன் தேசத்தின் அடிமைத்தனங்களை முறிக்க பயன்படுத்த முடியும். நம்மளை எந்த கோணத்தில் ஆண்டு பயன்படுத்தினாலும் நம்ம உறவு, நம்ம லிங்க் தோத்திரம் சபையோட இருக்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சபையோட. சிலர் சபைக்குள்ள இருப்பாங்க, ஆனா சபையோட இருக்க மாட்டாங்க. தோத்திரம் சபைக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா சபையோட இருக்க மாட்டாங்க. வருவாங்க, உட்காருவாங்க, உறங்குவாங்க, போயிடுவாங்க. தோத்திரம் முடிஞ்சா 4 வரை குறை சொல்லுவாங்க, இல்லைன்னா பாஸ்ரியாவுக்கு பாம்பு வைப்பாங்க. தோத்திரம் டமால்னு வெடிக்கிட்டு சொல்ல. சிலர்லாம் சர்ச்சுக்கு என்னத்துக்கு வர்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல.
நீங்க வேற. ஆவியானவற்றை கேட்டா அவரு எனக்கே தெரியலன்றார். அந்த ஆள் என்னத்துக்கு வருதுன்னு எனக்கே தெரியல. பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. கையா தட்டுங்க, காணிக்க போடுங்க, தசமாக கொடுங்க, ஊழியம் அதோ அவங்க செய்வாங்க. தோத்துறான். ஆசீர்வாதமா எனக்கு போடுங்க, இல்லையா சொல்லுங்க. அதுக்கு மட்டும்தான் நான். பாக்கி எதுலேயும் நான் என்ன செய்ய மாட்டேன், இன்வால்வ் ஆகவே மாட்டேன். பயன்படுத்த வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. உன் வீட்டில் என்ன இருக்கு? குடம். உன் வீட்டில் இருக்கிற குடம், உன் வீட்டில் இருக்கிற பாத்திரம், அதைத்தான் நான் தேசத்தின் அடிமைத்தனத்தை முறிக்க பயன்படுத்துவேன். அல்லேலூயாவா? இல்ல சபையில் அவங்க பொறாமப்படுறாங்க, அவங்க பொறாமப்படுறாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க என்ன டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆமா, இருக்கதான் செய்வா. 10 நிமிஷம் உட்காந்து பக்குவமா யோசித்து பாருங்க. நீங்களே அப்படித்தான் இருப்பீங்க, இல்லையா சொல்லுங்க. அப்பா எல்லாரும் அப்படித்தான் இருக்கான். மாறணும், மனம் திரும்பணும், விட்டு கொடுக்கணும், பூரண புருஷனா ஆகணும், இல்லையா சொல்லுங்க. இப்ப எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இயேசுநாதர் பிறக்க போறாரு. மரியாள் வயிற்றுல தூதன் சொல்லிட்டான், அவர் பெத்லகேமில் தான் பிறக்கணும். அதனால லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம்லாம் படிச்சா, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு யாரு? யோசேப்பும் மரியாளும் போறாங்க. போகும்போது என்ன பேசிட்டு போயிருப்பாங்க? மரியாளம்மா சொல்லியிருப்பா, அத்தானு அத்தானு, ஆமா நம்ம வந்து பெத்லகேமுக்கு போறோம், பெத்லகேமுக்கு போறோம், ஆண்டவரை பெத்தெடுக்க போறோம், தேவன் சொன்ன இடத்துக்கு போறோம், சரியான இடத்துக்கு போறோம். என்ன நடக்க போகுது? நம்ம போறதுக்குள்ள அங்க எல்லாரும் நம்மளை வரவேற்க போறாங்க. தோத்துறேன், என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா, நான் காபி போட்டு தரேன், என் வீட்டுக்கு வா, நான் கார்லிக்ஸ் ஆத்தி தரேன், நானும் போஸ்ட் போட்டு தரேன், என் வீட்டுக்கு வா, பிரசவம் பார்த்துக்கலாம், என் வீட்டில் ஒரு ரூம் இருக்கு உனக்கு தரேன், இப்படின்னு எல்லாரும் நம்மளை ஏத்துக்கிடுவாங்க, சேர்த்துக்கிடுவாங்க, நம்மளை வரவேற்பாங்க. ஐயோ, எந்த வீட்டுக்கு போறதுன்னு தெரியலத்தான் அப்படின்னு மரியாளம்மா சொல்லியிருப்பா. யோசேப்பு சொல்லியிருப்பார், நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. தோத்துறேன். இப்படிதான் 2 பேரும் பேசிட்டு போயிருப்பாங்க. ஆமேனா? அங்க போனா ஒரு வீட்டுல சேர்த்துக்க மாட்டான். சும்மா இங்க ஏற்கனவே நாங்க டைட்டா இருக்கோம், இதுல வேற பிரசவம். தோத்துறப்பா, இந்த வீட்டுல இடம் இல்ல, அந்த வீட்டுல இடம் இல்ல, ஒரு வீட்டுல இடம் இல்ல. சத்திரத்துக்கு போனா அங்கேயும் சல்லு சல்லு வள்ளு வள்ளுன்னு விழுகிறான். சத்திரத்துல இடம் இல்லையா, எல்லாம் மூக்க 3 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்டு டென்ஷனா, புரிஞ்சுக்கிறாம கிறிஸ்துவ பிறப்பிக்க போறா. புரிஞ்சுக்கல, இவன் மேல தரிசனம் இருக்கு, புரிஞ்சுக்கல. ஒரு நிறமாச கர்ப்பிணி, புரிஞ்சுக்கல. மனுஷிகமா கூட புரிஞ்சுக்கல. பா 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 அப்படின்னு சல்லு வள்ளுன்னு விழுகுது. உடனே மரியாளம்மா, இனி ஒரு நிமிஷம் நம்ம இந்த ஊர்ல இருக்கப்படாது. ஒரு ஆளு சரி கிடையாது. எல்லாரும் கோபம் பிடிச்சதும், பொறாம பிடிச்சதும், எரிச்சல் பிடிச்சதும், வள்ளு 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 வள்ளுன்னு நாயை விட மோசமா இருக்கு. தோத்திரம் கொலைக்குது. ஆனால நம்ம பெத்லகேமை விட்டே போயிடுவோம் அப்படின்னு புருஷனை கூட்டிட்டு ஊரை விட்டு இடத்த காலி வந்துட்டு போனான்னா இருக்கு. 6ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அதுதான் தேவன் எனக்கு குறிச்ச இடம். அங்கதான் தேவகுமாரனை பிறப்பிக்க முடியும். உலகத்தின் அடிமைத்தனத்தை உடைக்கிறவர், முறிக்கிறவர் இயேசு என்னும் நாமம் உள்ளவரை நான் பிறப்பிக்கணும்னா எனக்கு குறிக்கப்பட்ட அந்த பெத்லகேம்ல நான் இருந்துதான் ஆகணும். அங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு அக்காவுக்கு மூக்கு 3.5 கிலோ இருக்கும், ஒரு அண்ணனுக்கு மூக்கு 7.5 கிலோ இருக்கும். அதுக்காக வேண்டி நான் இடத்தை என்ன செய்ய மாட்டேன், மாத்திக்க மாட்டேன். நான் அங்கதான் இருப்பேன். சபையில் இருக்கிறவங்க அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க, பொறாமப்படுவாங்க. சாட்சி சொன்னா கூட சில அக்காவுக்கு பிடிக்காது. ஆமா அப்படிங்கும் தோத்துறோம். பாட்டு பாடின ஒரு அக்காவுக்கு பிடிக்காது, ஊழியம் செஞ்ச ஒரு அக்காவுக்கு பிடிக்காது. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டு வந்தா கூட ஆத்மா ஆதாயம் பண்ணிருக்கிறாளா, ஆத்மா ஆதாயம் அப்படின்னு கூட சொல்லத்தான் செய்யும். அதுக்காக வேண்டி கோவிச்சுக்கிட்டு கத்தருக்கு தோத்துறோம். ஆமேன் இல்லையா? சபையை மாத்திக்க முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம். மாமனாரு
மாமியாரு, கொழுந்தனாரு, நாத்தனாரு, இப்படி பல நாறு அங்க இருக்கு. இதை தாண்டி தான் கணவனாரு. நம்ம கல்யாணம் பண்ணி போனது கணவனாருக்காகத்தானே ஒழிய வேற எந்த நாருக்கும் இல்ல. ஒருவேளை மற்ற நாரெல்லாம் நம்மளை நார் நாரா கிழிக்கிற ஆளா கூட இருக்கும். நாத்தனார் ஒரு சைஸா இருக்கும், கொழுந்தனார் ஒரு சைஸா இருக்கும், கொழுந்தியார் ஒரு சைஸா இருக்கும். எல்லாமே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சோர பண்ணுவாங்க, நம்மளை பலவீனப்படுத்துவாங்க. உடனே தோத்துறாங்க. எனக்கு புருஷன் வேணாம், எனக்கு இந்த வீடு வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஏத்து வீட்டுல போய் அவரை அத்தான்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி பக்கத்து வீட்டுக்கோ ஏத்து வீட்டுக்கோ அத்தான்னு கூப்பிட்டு போக முடியுமா? நான் கேட்க, ஊருக்கு ஒரு நியாயம், சபைக்கு ஒரு நியாயமா? ஒருவேளை ஒன்னு அந்த வீட்டுக்கு கொண்டு போனது ஒன் நிமித்தம் அந்த குடும்பத்தையே மாத்துறதுக்கா இருக்கலாம், ஒன் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா இருக்கலாம். கர்த்தர் என்ன சபையில வச்சிருக்கிறது? என் நிமித்தம் சபைக்கு ஒரு ஆசீர்வாதம், என் நிமித்த சபையில ஒரு எழுப்புதல், என் நிமித்த சபையில ஒரு மாற்றம். நான் இதுக்கு அவங்களை பார்த்து சோர்ந்து போகணும், இவங்களை பார்த்து சோர்ந்து போகணும். என்ன இந்த சபையில நாட்டினவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இது கிறிஸ்துவின் சரீரம், இது கிறிஸ்துவின் திருச்சபை, இது தேவனுடைய வீடு. என்ன இந்த வீட்டில் வச்சிருக்கிறாரு. அப்போ நான் இந்த வீட்டில் நிலைச்சிருப்பேன். இந்த வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை தான் உலகத்தின் எழுப்புதலுக்கு தேவன் கரத்தில் எடுப்பார். ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிற பாத்திரம். அல்லேலூயாவா. கூட்டம் முடிஞ்சதோட நான் எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சேன். 2ஆம் நாள் மீட்டிங் எனக்காகவே வர்ற மாதிரி இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த பொம்பளை செல்ல, அந்த ஆளி செல்ல, அவங்க செல்ல, அவங்க செல்லுன்னு குறை பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்காகவே வர்ற மாதிரி இருக்க. டச்சிங்கா இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்காகவே தான். இது தேவன் உங்களுக்கு தந்த திருச்சபை. சபையில நிலைச்சிருங்க. நீங்க தான் அடிமைத்தனங்களை முறிக்க கர்த்தர் தேடுகிற தெரிந்து கொண்ட பாத்திரம். 2வது, அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்கிற பாத்திரம்னு சொன்னேன். முதல்ல ஆண்டவருடைய வீட்டில் இருக்கும் பாத்திரம். 2வது எது அடிமைத்தனத்தை முறிக்குமா? அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்கிற பாத்திரம். என்ன அபிஷேகத்துல? ஒரு குடம் வீட்டில் இருக்கு, அந்த குடத்துல என்ன இருக்கா? எண்ணெய் இருக்கு. அது வெறும் குடம் இல்ல, எண்ணெயால் நிறைந்திருந்த குடம். எண்ணெய பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்துக்கு ஒப்புமையா வேதம் சொல்லுகிறது இல்லையா? சங்கீதம் 23 5ஆம் வசனத்துல, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டப்போ, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டப்போ எண்ணெய தலை மேல வார்த்து தோத்துறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எண்ணெய் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்துக்கு ஒப்புமையா சொல்லப்படுது. அதான் தாவீது அங்க அப்படி சொல்றார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சபைக்குள்ள இருக்கிறேன், தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறேன், ஆனா அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிற பாத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் வருஷக்கணக்கா சர்ச்சுக்கு வராங்க, ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்யல, பெறல. பெந்தெகோஸ்தே சபைனாலே அபிஷேகத்தின் சபை, அபிஷேகத்தின் மார்க்கம், பரிசுத்த ஆவியானவரின் மார்க்கம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால சீசர்கள் அன்றைக்கு நிரப்பப்பட்டார்கள். அதுக்கு முன்னால சிலுவையை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து சீசர்கள்லாம் செதறி ஓடுறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. பேதுரு ஒரு வேலைக்கார பெண்ணிடம் மறுதலிக்கிறான், நான் கிடையாது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஒப்புரான சத்தியமா சொல்றேன், அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. மறுதலிக்கிறான். அவ்வளோ பயம், அவ்வளோ பயம். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. ஆனாலுமே யோவான் 20 அதிகாரம் 19 வசனத்தில்
ஒரு பூட்டப்பட்ட அறை வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டான் ஒளிஞ்சு. எல்லாருமே ஆத்தாடி வெள்ள தலை தெரிஞ்சு செத்தம்டா, நமக்கும் சிலுவதாண்டா, பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை தாண்டா சொல்கிறாங்க, உன் பேச்சு ஒத்து போகுது, உன் ஆளை பார்த்தா அப்படித்தானே இருக்குன்றான். தலை தெரிஞ்சா தலை காலிடோய் தொத்துறான், எங்கேயும் போகக்கூடாது, உட்காந்துருவோம்டா வீட்டுக்குள்ளேன்னு கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துட்டான். அவ்வளோ பயம் யாருக்கு? சீசர். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நான் விட்டுட்டு போற ஊழியத்தை இவங்க தான் எடுத்து செய்ய போறான். உலகமெங்கிலும் புறப்பட்டு போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கட்டுகளுக்குள்ள அந்தகாரத்தின் பிடியில அடிமைத்தனத்துக்குள்ள சிக்குண்டு கிடக்கிற லட்சங்களை தேசங்களை இவர்கள் தான் எழும்பி போய் விடுதலை செய்யணும். ஆனா இவர்களோ பயந்து போய் பூட்டப்பட்ட அறைக்குள்ள உட்காந்து கிடக்கான். என்ன செய்யலான்னு பாக்குறாரு. என்ன செய்யலாம்? யோவான் 21 அதிகாரத்துல ஒரு கட்டத்துல பேதுரு தான் கூட கொஞ்சம் பேரை அழைச்சிக்கிட்டு திரும்பவும் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கே போயிட்டாரு. தோத்துறான். எங்கிருந்து கத்தர் அவரை அழைச்சாரோ அதே இடத்துக்கு பின்மாறியே போயிட்டாரு. ஐயோ, ஆண்டு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் பாருங்க. அவன் மறுதளிச்சது. தோத்துறான். அதை விட பெரிய மோசம், இப்ப பின்மாறியே போயிட்டான். வலையை விட்டுட்டு வந்தவன், படகை விட்டுட்டு வந்தவன் இப்ப திரும்பவும் பழைய இடத்துல போய் நிக்கிறான். தான் போனது பத்தாதுன்னு கூட கொஞ்சம் பேரை இழுத்துட்டு போய் நிக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு. பெந்தெகோஸ்தே நாள் வருது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அபிஷேகத்தை அவர்கள் சிரசின் மேலே ஊற்றினார். பரிசுத்த ஆவியினால் அவர்கள் எல்லோரும் நிரப்பப்பட்டார்கள். அதே நாள்ல 14ஆம் வசனத்துல படிக்கிறோம், பேதுரு 11 கூட எழுந்து நின்றான். பயம் அவனை விட்டு போயிடுச்சு, அதைரியம் போயிடுச்சு, எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. இப்ப பெரிய தைரியம். எழும்பி நின்று கூடி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். தேவகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர்தான் உலகத்தின் ரட்சகர். அவர்தான் பாவிகளுக்காக சிலுவையிலே தன் ஜீவனை தந்தவர். நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் வாசம் பண்ணுகிறார். அவரை நம்புகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அந்த பேதுருடைய ஒத்த பிரசங்கத்தை கேட்டுதான் 3000 பேர் அந்த நாளில் ரட்சிக்கப்பட்டார்கள். அவங்க வாழ்க்கையில் இருந்த அடிமைத்தனங்கள், 3000 பேருடைய வாழ்வில் இருந்த அடிமைத்தனங்கள் ஒரே பிரசங்கத்தில் முறிந்தது. அதற்கு காரணம் பேதுருவின் மேல் இருந்த, சொல்லுங்க, அபிஷேகம். வாலிப தம்பிமார், உங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ இல்லையோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க விரும்பினால் கர்த்தர் அபிஷேகத்தை தருவார். அன்னைக்கெல்லாம் சனிக்கிழமை அபிஷேக கூட்டம்னே நடக்கும். ஸ்பெஷல் மீட்டிங்லாம் போனா அதுல ஒரு மீட்டிங் அபிஷேக ஆராதனை நடக்கும். ஆராதனை நேரங்கள்ல அபிஷேகத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆவியில நிரம்பி தோத்திர அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்படும், வியாக்கியானங்கள் வெளிப்படும். சபை அவ்வளவு மகிமையா இருக்கும். இங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது தூரத்திலிருந்து அசுத்த ஆவிகள் பிடிச்சு அலறிக்கொண்டு ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வந்து விழும். அப்படியெல்லாம் சபை மகிமைப்பட்டிருந்த காலங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அபிஷேகத்துக்கே முக்கியத்துவம் இல்லாம போச்சு. இன்னைக்கு தான் எதையுமே குறை சொல்ற ஒரு மனநிலை வந்துட்ட. ஆவியில நிறைஞ்சா குறை சொல்றது, அந்நிய பாஷை பேசினா கிண்டல் பண்றது, வரங்கள் வெளிப்பட்டா கிண்டல் பண்றது, தீர்க்க தரிசனம் சொன்னா கிண்டல் பண்றது, உருட்டுறாரு அப்படிங்கிறது, கதை சொல்றாரு, கிண்டல் அடிக்கிறது, தோத்துறான். அந்நிய பாஷை பேசினா அதை 4 பேர் தமாஷ் பண்றது. இப்படியே சொல்லி 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 சொல்லியே சபை இன்னைக்கு அறிஞ்சோ அறியாமல ஏதோ ஒரு இருளுக்குள்ள போயிட்டு. ஆராதனைகள் கூட இன்னைக்கு மட்டுப்பட்டு போயிட்டு. நம்மளை எதுவுமே பாதிச்சிடக்கூடாது. அப்படியே கையை உயர்த்தணும், அப்படியே கையை இறக்கிடணும், தோத்துறோம். அப்படியே டீசென்ட்டா ஆராதிக்கணும். போட்டு வந்த டெக்கரேஷன் கொஞ்சம் கூட கலைஞ்சிடக்கூடாது, தோத்துறோம். சின்னதா வேர்த்திடக்கூடாது, தோத்துறோம். அப்படிலாம் ஆயிடுச்சு. ஆவியானவருக்கே இடம் இல்லை, அபிஷேகத்துக்கே இடம் இல்லை. நிரப்ப வேணாம், நீர் அமைதியா இருக்கும். என் டெக்கரேஷன் கலைஞ்சிரும், தோத்துறோம். ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? அன்னைக்கு சபை ஆவியானவரை வரவேற்றுச்சு, ஆவியானவருக்கு இடம் கொடுத்துச்சு, அபிஷேகத்துக்காக காத்திருந்தாங்க மேல் வீட்டறையில. இன்னைக்கு
அபிஷேகமே வேண்டாங்கிற நிலைக்கு போயிட்டு அப்புறம் எப்படி அடிமைத்தனங்கள் முறியும்? பைபிள் சொல்லுது ஏசாயால 10:27, அபிஷேகத்தினால் நுகம் என்ன செய்யும்? முறிந்து போகும். அபிஷேகம் வர்ற இடத்துல தான் சாத்தானுடைய சங்கிலி ஒட்டையும். ஆவியானவர் வர்ற இடத்துல தான் அடிமைத்தன வல்லமைகள் முறியும். அபிஷேகம் உள்ளவன் பிரசங்கம் பண்றதுக்கும் அபிஷேகம் உள்ளவன் பிரசங்கம் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க அபிஷேகத்தோட பிரசங்கம் கேட்டீங்கன்னா அனலா இருக்கும் பிரசங்கம். இல்லாட்ட மைக்கு பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஆளு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். தோத்தரா நாங்கள் அசைவதில்லை, நாங்கள் ஆமேன் சொல்லுவதில்லை. எப்பயா முடிப்பையோ எப்பயா முடிப்ப? தோத்தரா சீக்கிரம் முடியாயோ அப்படின்னு தோணும். ஆனா அபிஷேகத்துல நிறைஞ்சிருந்தோம்னா நம்ம பிரசங்கம் கேட்கிற விதமே வித்தியாசம். சபை அபிஷேகத்துல நிறைஞ்சிருந்தாலே 3000 பேருக்கு இவங்க போய் கூட்டு வந்தாங்களா? பெந்தகோஸ்தே நாள்ல வாங்க எல்லாரும் வாங்க பெந்தகோஸ்தே நாள்ல வாங்க எல்லாரும் அபிஷேகத்துல ஆண்டவர் நிரப்ப போறாரு, எங்களை நிரப்ப போறாரு, நாங்க நிரம்ப போறோம், அன்னி பாஷை பேச போறோம், நீங்க வாங்கன்னு போய் வெளியில இருக்கிற ஆளுகள் எல்லாம் கூட்டு வந்தாங்களா? இன்விடேஷன் கொடுத்தாங்களா? இவங்களுக்கே தெரியாத ஆவியானவர் எப்போ வருவார்னு. ஒரு நாள் 2 நாள் 3 நாள்னு காத்து கிடக்காக. இன்னைக்கு வந்துருவாரா, இன்னைக்கு 10வது நாள் தோத்துறோம். இன்னைக்கும் அவர் வந்துருவாருங்கிற நிச்சயம்லாம் அவங்களுக்கு கிடையாது, காத்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் போய் எப்படி எல்லாருக்கும் அவங்க சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க? அபிஷேகம் வந்துச்சு தோத்துறோம். இந்த அபிஷேகம் வந்த இடத்துல இங்க நடக்கிறத பார்க்கிறதுக்கு தோத்துறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்விடேஷனே இல்லாம வந்தான். நீங்க ஆமேன்னு சொல்ல போறதே இல்லை. ஏன்னா நான் கள்ள போதகம் பண்றேன் பாருங்க தோத்துறான். நீங்க ஆமீன் சொல்றதுக்கு யோசிக்கிட்டே இருங்க. இவன் பேசுறான் கள்ள போதகம்லாம் பண்றாங்கிற மாதிரியே பாக்குறீங்க. ஏதாவது ஃபீலிங் இருக்கா இல்லையா? அல்லேலூயாவா? என்னத்துக்கு அல்லேலூயா? கேட்டு வாங்குறதுக்கா? ஏன் அபிஷேகம் இறங்கி வருது. அபிஷேகம் ஊற்றப்பட்ட இடத்துக்கு ஆயிரங்கள் ஓடி வருது. நாம் அபிஷேகத்துல நிரம்பி இருந்தா நம்ம இருக்கிற இடம் தேடி ஆத்துமாக்களை ஆசீர்வாதங்களை தேவனே இழுத்துட்டு வருவாரு. அல்லேலூயா. அந்த குடம் எண்ணெயினால நிரம்பி இருந்துச்சு. தாவீது யுத்த களத்துக்கு போறாரு. 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல கோலியாத்து வந்து கொக்கரிச்சிட்டு இருக்கிறான். 8ஆம் வசனத்திலிருந்து, ஒரு ஆள் அனுப்புங்க என் கூட யுத்தத்துக்கு, நான் ஜெயிச்சா நீங்கெல்லாம் எங்களுக்கு அடிமைகள், அவன் ஜெயிச்சா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமைகள். அடிமைப்படுத்துறதுக்கு ஒருத்தன் வந்து நின்று கொக்கரிக்கிறான். கோலியாத் ஆளு உயரமா இருக்கான், உருண்டையா இருக்கான், பயங்கரமா இருக்கான், பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. சவுலு அங்கதான் இருக்காரு, ராஜா அப்னேரு படைத்தலைவன் அங்கதான் இருக்காரு, யுத்த வீரர்கள் ஆர்மி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஆனா ஒரு பய யுத்தத்துக்கு என்ன செய்யல, போகல. எல்லாருக்கும் பயம். 11 சொல்லுது, 17 தோத்துறோம். நீயாவது அப்பப்போ வந்துட்டு போடா, ஒன்னையாவது பாக்குறாங்க. அல்லையிலே சொல்லுங்க. அப்பப்போ வந்துட்டு போடா, ஒன்னையாவது பாக்காங்க. அல்லையிலே சொல்லுங்க. ஆமா, கவனிங்க தோத்துறோம். அந்த 17 1 சாமுவேல்ல அந்த பெலிஸ்தருடைய வார்த்தை நிமித்தம் எல்லாரும் கலங்கி மிகவும் பயப்பட்டார். சவுலுக்கு பயம், அப்னேருக்கு பயம், யுத்த வீரர்கள் எல்லாருக்கும் பயம். ஆனா ஒரு தாவீது வந்தான், கர்த்தருக்கு தோத்திரம், ஆமென் அல்லேலூயா. கவனத்தெல்லாம் அவன் பக்கம் திருப்பிட்டான். டவுசர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் அந்த தாவீதையும் சொல்றேன், இந்த தாவீதையும் சொல்றேன். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. உசுரை கொடுத்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், என் பக்கம் உங்க கவனம் இல்லை. டவுசர் வந்தான், அவன் பக்கம் உங்க கவனம். தாவீது வந்தான் பாருங்க, தோத்திரம் யுத்த களத்துக்கு. அல்லேலூயாவா. அந்த சம்பவத்தை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தாவீது எழும்புனா அடிமைப்படுத்த நினைச்ச கோலியாத்தை அழிச்சான். ஏன் தாவீதால மட்டும் முடிஞ்சு? இப்ப நான் சொல்லட்டுமா, அங்க 3 விதமான கூட்டம் இருந்துச்சு. ஒன்னு அபிஷேகம் இல்லாத கூட்டம், 2வது அபிஷேகத்தை இழந்த கூட்டம், 3வது அபிஷேகத்தால நிறைஞ்ச தாவீது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்? ஆர்மியில இருந்தாங்க பாருங்க எல்லாரும், ஆர்மி யுத்த வீரர்கள். அவங்க யுத்த வீரர்கள் தானே ஒழிய அவங்க யாரும் அபிஷேகம் பெற்றவங்க கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆர்மியில இருந்தாங்க, சபையில இருந்தாங்க. நானும் இஸ்ரவேல் ஆர்மி. ஆனா ஒருத்தர் மேல என்ன கிடையாது? அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் இல்லாத கூட்டம். நம்பர் 1, சபையில ஒரு குரூப் இருக்கு. நாங்க சபையில இருக்கோம் 10 வருஷமா இருக்கோம், 15 வருஷமா இருக்கோம், 20 வருஷமா இருக்கோம். எங்களுக்கு பாஸ்டர் தெரியும், இவருக்கு முன்னாடி வந்தவரை தெரியும், அவருக்கு பின்னாடி வந்தவரை தெரியும். தோத்திரம். அவரை தெரியும். நாங்கள் பல வருஷமா சபையில இருக்கிறோம். ஆனா எங்க மேல என்ன இல்ல? அபிஷேகம் இல்லை. இது அபிஷேகம் இல்லாத கூட்டம். தாவீது அண்ணன்மாரெல்லாம் அந்த குரூப் தான். அப்னேரு மற்ற எல்லாருமே அந்த குரூப் தான். அபிஷேகம் இல்லாத கூட்டம். அபிஷேகத்தை இழந்த கூட்டம் ஒருத்தன். அவன் யாரு? சவுலு. அவன் ஏற்கனவே பெற்றிருந்தவன், இப்ப அதை இழந்துட்டான், தொலைச்சிட்டான். சபையில் இந்த 2வது வெரைட்டி இருக்கு. 2வது வெரைட்டி ஏற்கனவே பெற்றிருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் அபிஷேகத்தை விட்டு கொடுத்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டருக்காக வைராக்கியமா நின்ன நிறைய பேர் இப்ப அபிஷேகத்தை தொலைச்சாச்சு. சவுலு அபிஷேகத்தை விட பணத்தை, உலகத்தை, உலக பொருட்களை, உலக காரியங்களை பெருசுபடுத்துறதுனால, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுட்டு உலகத்தையும் பணத்தையும் சிற்றின்பத்தையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் பெருசுபடுத்தினதுனால பலர் அபிஷேகத்தை இழந்துட்டாங்க. அப்படிப்பட்ட கூட்டமும் சபையில் இருக்கு. ஆனா ஒருத்தன் அபிஷேகத்தினாலே நிரம்பியவன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னவன். அவன் சின்ன பையன் தான், அவன் ஆடு மேய்க்கிறவன் தான், மற்றவங்க பார்வையில் அற்பமானவன் தான். அவனுக்கு படை பயிற்சி எல்லாம் கிடையாது, அவனுக்கு படை தோத்திரம் எப்படி யுத்தம் பண்ணணுங்கிறது தெரியாது, அவன் கையில் ஒரு பட்டயம் கூட கிடையாது. ஆனால் அவன் மேல அபிஷேகம் இருந்தது. மற்றவங்க சாதிக்க முடியாததை அவனை கொண்டு கர்த்தர் சாதித்தார். நீங்க எந்த கூட்டம்? அபிஷேகம் இல்லாத கூட்டமா, அபிஷேகத்தை இழந்த கூட்டமா? எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க அபிஷேகத்துல நிரம்பிய கூட்டத்துல ஒரு ஆளா மாறணுங்கிறதான் கர்த்தருடைய விருப்பம். அபிஷேகத்துல நிறைந்திருக்கிற பாத்திரம் அதுதான் அடிமைத்தனத்தை முறிக்கும். 3வது நான் சொன்னேன், தோத்திரம், அடுத்தவர்களை நிரப்பி விடுகிற பாத்திரம். அல்லேலூயாவா? அதே தோத்திரம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அண்டை அயலகத்தார் வீட்டில இருந்த வெறும் பாத்திரங்கள் எல்லாம் கேட்டு வாங்கு, இந்த எண்ணெய் இருக்கிற பாத்திரத்தில் இருந்து அந்த வெறும் பாத்திரத்தை எல்லாம் நீங்க ஊற்றி நிரப்புங்க அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. இருக்கீங்களா? அடுத்த பாத்திரத்தையும் தாங்கிட்ட என்ன இருக்குதோ அதே எண்ணெயால மற்ற வெறும் பாத்திரங்களையும் நிரப்புகிற ஒரு குடம், நிரப்புகிற ஒரு பாத்திரம் அடிமைத்தனத்தை முறிக்க பயன்படும். அல்லேலூயாவா? என்ன சபையில வச்சிருக்கிறாருன்னா என் மூலமா மற்றவங்க வாழ்க்கை நிரம்பணும். எனக்குள்ள என்ன இருக்கோ அதை நான் மற்றவங்களுக்குள்ள கடத்தணும். சொல்லுங்க ஆமே. கடத்தணும். அதாவது ஊழியம்னா நம்ம நினைக்கும் இப்படி ஒரு மேடை இருக்கணும், இப்படி ஒரு மைக் செட் இருக்கணும், இப்படி ஒரு மியூசிக் டீம் இருக்கணும், அப்புறம் ஒரு பரிதாபமா இப்படி ஒரு 10 பேர் உட்காந்துருக்கணும். தோத்துறான். உடனே மைக்கை பிடிச்சி பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 ஏசு அலைகிறா அப்படின்னு பாடணும். இதுதான் ஊழியம்னு நிறைய பேர் நினைக்காங்க. நோ நோ யுவர் ஆனர், தோத்திரம், அதுதான் ஊழியம்னு நினைக்காதீங்க. ஒரு தனி ஆத்மாவை சந்திச்சு அவகளை பலப்படுத்தி எழுப்புறம் பாருங்க, அதற்கு நிகரான ஊழியம் இந்த உலகத்துல எதுவும் இல்லை. அல்லேலூயாவா? நிறைய பேர் என்ன கூட்டத்துக்கு கூப்பிடும்போது சொல்லுவாங்க, கேட்பாங்க, பாஸ்டர் சின்ன சபை தான் வருவீங்களா? கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நான் கேட்பாங்க, ஏசுனார் இருக்காரா அப்படின்னு. தோற்று என்னவா சார் இப்படி கேட்குறிய? எங்கள் சபையில் ஏசுனார் இருக்கார்ல, அவரை தானே ஆராதிக்கிறோம். அவரே அந்த சபையில் இருக்கிறாருன்னா அப்புறம் நான் என்ன? தோத்துறான். வருவோம்போ அல்லையா சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சது, ஒரு சமாரியா பெண்ணுக்கு பகலெல்லாம் இயேசு ஊழியம் செஞ்சாரு, ஒரு நிக்கதேமுக்கு ராத்திரியெல்லாம் இயேசு ஊழியம் செஞ்சாரு. அவரை விட நான் பெரிய ஆளு இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஆண்டவர் அங்கே போக சொல்றாரா அது மட்டும்தான். அவர் அனுப்பாத இடத்துக்கு நான் போயிட்டேன்னா மல்லு கட்டணும். அல்லையா சொல்லுங்க. அப்போ அவர் அனுப்பி போயிட்டேன்னா அங்க வேலை நடக்கும். அது சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், சின்ன சபை, பெரிய சபை, கிராமம், பட்டணம், அதெல்லாம் ஸ்டான்லிக்கு பொருட்டே இல்லை. அல்லையா சொல்லுங்க. எனக்கு வேற மாதிரிலாம் ஊழியம் செய்ய தெரியாது.
நான் இயேசு மாதிரி ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறேன். நான் 5 பேருக்கும் பேசுவேன், 50 பேருக்கும் பேசுவேன், 500 பேருக்கும் பேசியிருக்கேன், 5000 பேருக்கும் பேசியிருக்கேன். அல்ல சொல்லுங்க. கேட்க விரும்புகிறவங்களுக்கும் பேசியிருக்கேன், விருப்பம் இல்லாதவங்களுக்கும் பேசியிருக்கேன். விரும்ப வச்சு பேசுவேன். ஏன்னா அவர் போன்னு சொல்லிட்டார்ல, நான் வேலைக்காரன் தோத்துறான், அவர் வழியை திறப்பாரு. அதனால ஒரு நபரை எழுப்பி விடுறேன் பாருங்க, அதுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. என் பக்கத்தில் ஒரு ஆளை வச்சிருக்கிறாருன்னா என் மூலமா அந்த ஆளுக்குள்ள ஏதோ ஒண்ணு கடத்தப்படணும். வெறும் பாத்திரமா இருக்கும். சபைக்கு வரும், அன்பு இல்லாத வெறும் பாத்திரம், சமாதானம் இல்லாத வெறும் பாத்திரம், ஜெபம் இல்லாத வெறும் பாத்திரம், விசுவாசம் இல்லாத வெறும் பாத்திரம். ஆனா நம்ம பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கோம். அப்ப என் டியூட்டி என்ன, என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எனக்குள்ள இருக்கிற அன்பினால் அந்த பாத்திரத்தை நிரப்பணும். எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினால அந்த பாத்திரத்தை நிரப்பணும். தேவையில்லாததால நிரப்பக்கூடாது. அப்போ எனக்குள்ள இருக்கணும், இருந்தா தானே நிரப்ப முடியும். அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ அதாவது தோத்துறான், ஒரு 5 நிமிஷம் ஒரு நபர் கூட உங்களை நிறுத்திட்டா உங்க நிமித்தம் அந்த நபருக்குள்ள ஒரு தாக்கம் வரணும். அக்கா கூட 10 நிமிஷம் பேசினேன், அப்படியே ஜெபிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ள என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அந்த அண்ணன் கூட ஒரு 10 நிமிஷம் பேசினேன், என்னம்மா விசுவாசமா பேசுறாரு, சே இப்படி சோர்ந்து போயிருந்தேன். அந்த அண்ணன் ஒரு 10 நிமிஷம் தான் தட்டி விட்டார், எழுப்பி விட்டுட்டார். இனிமே நான் நெகட்டிவா பேசவே மாட்டேன், இனி வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுவேன். அந்த அண்ணன் பக்கத்தில் நின்று தோத்திரம் கர்த்தருக்கு கொடுக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத அந்த அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். புடிங்கி திங்கிறத விட கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு, அதனாலதான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறாருன்னு பார்த்துட்டேன். இல்லையா சொல்லுங்க. அந்த அக்கா கிட்ட பேசினேன், ஐயோ எந்த நபரையும் மன்னிக்க முடியுங்கிறத அந்த அக்கா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கே போறேன், என் மாமியாரை கட்டி பிடிக்க, ஆமா முத்தம் கொடுக்க, மூஞ்சி எல்லாம் எச்சாக்குறேன். இல்லையா சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நபர்கிட்ட 10 நிமிஷம் பேசினா எனக்குள்ள இருந்து ஒண்ணு அந்த நபருக்குள்ள பாஸ் ஆகணும், கடத்தணும். அந்த குடம், அந்த எண்ணெய் இருந்த குடம் பல வெறும் பாத்திரங்களை நிரப்புச்சான். அல்லேலூயாவா. யோனத்தான் 1 சாமுவேல் 14 அதிகாரத்துல தான் ஆயுததாரிய பார்த்து கேட்கிறான். அதனுடைய 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, எதிரியின் தானியத்திற்கு போவோம் வா, பெலிஸ்தியர்களுடைய பாளையத்துக்கு யுத்தத்துக்கு போலாம் வான்றா. நல்லா கவனிக்கணும். இவங்க அப்பா சவுலு, அவரு கூட ஒரு 600 பேர் இருக்காங்க. போய் மாதுளை மரத்துக்குள்ள உட்காந்துட்டாரு. ஏன்னா பெலிஸ்தியர்கள் பெருங்கூட்டம். இந்த 600 பேரை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண முடியும்? கொண்டுடுவாங்களா நம்மட? பேசாம மாதுளை மரத்துல பழமும் கிடைக்கி நிழலும் கிடைக்கி, பழத்தை திங்கிறோம் நிழல்ல உட்காடுறோம் அப்படின்னு பழத்தை புடுங்க திங்க நிழல்ல அப்படியே படுத்து கிடக்காரு. யாரு? சவுலு. யோனத்தான் பார்க்கறான், ஆஹா எதிரிகள் யுத்தத்துக்கு நெருங்கி வந்துகிட்டு இருக்கான், இது பழத்தை சாப்பிட்ற நேரமா, நிழல்ல உட்கார்ற நேரமா, தோத்திரம் புறப்பட்டு போய் தேசத்தை பாதுகாக்கணும், யுத்தம் பண்ணணும், எதிரிகளை வீழ்த்தணும். அதை விட்டு நம்ம அப்பாவே இப்படி சாஞ்சிட்டாரடா, இவரு கூட இருந்தோம் நாமளும் சாம்பார் தான். கர்த்தருக்கு சோத்திரம். அவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிடணும்னு தகப்பனுக்கு கூட அறிவிக்காம யுத்தத்துக்கு தனி ஆளா கிளம்புறான். யாரு? யோனத்தான். ஏங்க 600 பேராலே முடியாது, தனி ஆளால எப்படி முடியும்? போறான். போகும்போது ஆயுதத்தை கேட்கிறான், நான் போறேன், போகணும் முடிவு பண்ணிட்டேன். ஒன்னு சொல்றேன், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், நீ என் கூட வர்றியா அப்படின்னு ஆயுதாரிய கேட்கிறான். உடனே ஆயுதாரியோ மண்டையில தான் இருக்காயா, உங்க அப்பா பெரிய ராஜா, 600 பேர் யுத்த புருஷர்கள், அவங்களே பயந்து போய் முடியாம மாதுளை மரத்துக்குள்ள உட்காந்துட்டாங்க. தோத்துறான். நீ போறன்றது இல்லாம என்னையும் சேர்த்து கூட்டு போற சாகிறதுக்காயா அப்படின்னு சொல்லலங்க. நானும் வருகிறேன். அப்ப இவனைத்தான் தன்னை மாதிரியே ஒரு ஆளை செட்டப் பண்ணிட்டான், தன்னை மாதிரியே ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டான். தனக்குள்ள என்ன விசுவாசமோ, தனக்குள்ள என்ன நம்பிக்கையோ, தனக்குள்ள என்ன தைரியமோ அதை ஆயுததாரிக்குள்ள கடச்சிட்டான்.
2 பேரும் புறப்பட்டு போனாங்க. அன்னைக்கு யுத்தத்துல மகா பெரிய வெற்றியை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபாவியை இன்னொருத்தருக்குள்ள கடத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இன்னொருத்தருக்குள்ள கடத்துங்க. ஆமெனா? உங்க பிள்ளைகளுக்குள்ள கடத்துங்க, உங்க புருஷனுக்குள்ள கடத்துங்க, உங்க மனைவிக்குள்ள கடத்துங்க. தோதறான். உங்களை போல மற்றவர்களை மாற்றுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அன்பு, மன்னிக்கிற சுபாவம், ஆவியின் குணலட்சணங்கள் இன்னொருத்தரை நிரப்பட்டும். அடுத்தவரையும் நிரப்பி விடுகிற பாத்திரங்களை, அடிமைத்தனத்தை முறிக்க கர்த்தர் பயன்படுத்த துடிக்கிறார். கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். தோதறான். ஆச்சரியமாய் பயன்படுகிற பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றா, எல்லா பாத்திரங்களும் நிரம்பிட்டு. நீ ஒண்ணு செய், போய் அதை விற்று, அந்த எண்ணெயை விற்று உன் கடனை என்ன செஞ்சுக்க, அடைச்சுக்க. இனி உன் வாழ்க்கையில் அடிமைத்தனத்துக்கு இடமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஓ ஷாக்கா ராக்கா தானாமா. அத்தனை பாத்திரங்களுக்குள்ள இருந்த எண்ணெயை அவ பயன்படுத்துகிறாள். தன் அடிமைத்தனத்துக்கு விடுதலைக்காக பயன்படுத்துகிறாள். அத்தனை பாத்திரங்கள் எண்ணெயால நிரம்புறதுக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ள இருந்த எண்ணெய் தான் காரணம். இந்த ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தி பல பாத்திரங்களை கர்த்தர் நிரப்பி, அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஒட்டுமொத்த அடிமைத்தனத்துக்கும் தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. நீங்க ஆண்டவருக்காக பயன்படுகிற பாத்திரமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயாவா. ஒருத்தண்ட 5 தாளந்தை கொடுத்தானா, ஒருத்தண்ட 10 தாளந்தை கொடுத்தானா, ஒருத்தண்ட 1 தாளந்தை கொடுத்தாதான். 5 வாங்கினவன் 10 ஆக்கினான், 2 வாங்கினவன் 4 ஆக்கினான், 1 வாங்கினவன் ஒளிச்சு வச்சான். ஒரு சைஸா உட்காந்துருந்தான். ஆமே ஒரு மாதிரியா பார்த்தான். தோத்திரம். அல்லேலூயாவா. உறங்கிக்கிட்டே இருந்தான். தோத்திரம். அல்லேலூயா. ஏசுனார் வந்த உடனே நீளமா பேசுறான். தோத்திரம். வாய் மட்டும்தான். தோத்திரம். ஆண்டவரே, நீர் கடின இருதயம் உள்ளவர் என்று அறிவேன். நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய தேவன் ஆகையால் நான் தோத்திரம். நீர் கொடுத்ததை அப்படியே ஒளிச்சு வச்சிருந்தேன். அப்படிடா உன்னை பிடிங்கடா. தோத்திரம். எப்படிடா? தோத்திரம். உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது. தூக்கி போடுறா இவங்கள. புறம்பான இருளில் எடுத்து தூக்கி போட சொன்னாராம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத பயன்படுத்துங்க. உங்க கிருபைகளை பயன்படுத்துங்க, அபிஷேகத்தை பயன்படுத்துங்க, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நீங்க சபையில பயன்பட வேண்டிய பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களால தேசத்தின் அடிமைத்தனம் முறியணும், முறிய போகுது. வேதத்துல தேவன் பயன்படுத்தினவங்க எல்லாம் சாதாரணமான ஆட்கள் தான். ஒரு திக்குவாயன் மோசேத்தான் 30 லட்சம் மக்களை விடுதலையாக்க பயன்படுத்தினாரு. ஒரு படிப்பறிவு இல்லாத பேதுருவத்தான் 3000 பேர் 5000 பேர் மனம் திரும்புவதற்கு பயன்படுத்தினாரு. ஒரு ஆடு மேய்ச்ச தாவீதைத்தான் கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு பயன்படுத்தினாரு. நீங்க யாரா இருந்தாலும் உங்களை பயன்படுத்த கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. எங்க கிட்ட ஜெபம் பண்ண வந்தா கூட நாங்களா அதான் செய்யறோம். இயேசுவின் நாமத்தில்னு சொல்றோம். அதையே நீங்களும் சொன்னா அற்புதம் நடக்கும். ஆத்துமாக்கள் தேவன் பக்கம் திரும்புவார்கள். அவங்க ஜெபம் பண்ணா தான் நடக்கும், இவங்க ஜெபம் பண்ணா தான் நடக்கும்னு எண்ணம் பாருங்க. அந்த எண்ணம் சாகணும். ஆளு சாக வேணாம், ஆவி சாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் பயன்படுத்தத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். மோசையின் கையில் இருந்த ஒரு கோலை நீ நீட்டு, அந்த கோலை பயன்படுத்தின உடனே செங்கடல் பிளக்கு. யோர்தானுக்கு முன்னால ஆசாரிய உள்ளங்கால தூக்கி வச்ச உடனே யோர்தான் 2ஆ பிரிக்கும். எலியா மேல போட்டிருந்த சாலு தோத்துறான். அந்த சால தோத்துறான். யோர்தான்ல அடிச்சா 2ஆ. ஒரு கோலை, ஒரு காலை, ஒரு சாலை ஆண்டவர் பயன்படுத்த முடியும்னா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களை என்னையும் பயன்படுத்துவாரா? அல்லேலூயாவா. எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். அடிமைத்தனம் முறியும். அல்லேலூயா.
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள், நம்முடைய பட்டணத்தின் அடிமைத்தனங்கள், தேசத்தின் அடிமைத்தனங்கள், சத்துரு மூலம் வருகிற அடிமைத்தனங்கள், பாவத்தின், சாபத்தின், வியாதியின், தரித்திரத்தின், அந்தகாரங்களின் அடிமைத்தனங்களை கர்த்தர் முறிக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்ட உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க தான் தேவன் தேடுகிற பாத்திரம், தெரிந்து கொண்ட பாத்திரம், ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிற பாத்திரம், அபிஷேகத்தால நிரம்பி இருக்கிற பாத்திரம், அடுத்தவர்களையும் நிரப்பி விடுகிற பாத்திரம், ஆச்சரியமாய் பயன்படுகிற பாத்திரம். ஒரு சாதாரண குடம் ஆச்சரியமாய் பயன்பட்டது. ஷபா ரபா தரா கலா மக ராபா தானாமா. உங்களை ஆச்சரியமா கர்த்தர் பயன்படுத்த விரும்புறாரு. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புறாரு. உங்க பாத்திரத்தை இன்னைக்கு அபிஷேகத்தால நிரப்ப விரும்புறார். நன்றி ஆண்டவரே. தேவ அபிஷேக வல்லமை இன்னைக்கு உங்க மேல இறங்கி வருகிறது. எல்லாருடைய பாத்திரத்தையும் எஸ் in the name of Jesus. எத்தனை பேர் உங்க பாத்திரத்தை திறந்து கொடுக்கிறீங்க? என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுறீங்க. அபிஷேக தைலத்தால் என்ன நிரப்புங்கப்பா. விட்டு கொடுக்கிறவங்க மேல, விரும்புறவங்க மேல ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. ரீகா தாரா கபா லகா தாராமனா.